Hello, வணக்கம் to everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா differential equation. So, example 2 என்ன அப்படின்றத பாருங்க. Solve 9 into y double dash minus 12 into y dash plus 4y is equal to 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த சமக்கும் இதுக்கும் வந்து அதாவது நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்குல்ல y அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்க தவிர மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான் ஓகேங்களா. ஸோ இந்த y டபுள் டேஷ் அண்ட் y சிங்கிள் டேஷ் இதெல்லாம் என்ன அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் தான். இந்த y டபுள் டேஷ் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல d ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா. y சிங்கிள் டேஷ்னா நமக்கு dன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் y அப்படின்றது நம்ம எப்பயுமே வந்து காமனாக எடுத்துப்போம் கரெக்டாக. ஸோ y வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளேயில் போட்டுக்கலாம் ஓகே. ஸோ y டபுள் டேஷ் அப்படின்னா நமக்கு d ஸ்கொயர்ன்றது தான் அர்த்தம். அண்ட் y சிங்கிள் டேஷ்னா நமக்கு d அப்படின்னு வரும் ஓகேங்களா. சப்போஸ் இந்த இடத்துல இந்த டேர்முக்கு முன்னாடி ஃபார் அன் எக்ஸாம்பிள் நமக்கு y ட்ரிபிள் டேஷ்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் இங்கே d கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் டேஷ் அப்படின்றதா நமக்கு உடைய பவர் ஓகேங்களா. இதை நம்ம dல யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அண்ட் தென் இப்போது நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த டிக்கு பதிலாக நம்ம இந்த எம்ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எம்ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 9 into 4 பார்த்தீங்கன்னா நமக்கு 36ன்னு வருது ஓகே. அண்ட் -12 வரணும். மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரணும் கரெக்டாக. இப்போது நார்மலாக 36ன்னு வரும்போது 6 6 36ன்னு சொல்லி போடலாம் கரெக்டாக. அப்போ பாருங்கள் -12 வருதான்னு செக் பண்ணலாம். இப்போது -12 வரணும் அப்படின்னா எனக்கு 6 6 ஆட் பண்ணால் 12ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. -12 இப்போ ரெண்டுத்துலையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன் எனக்கு -12ன்னு சொல்லி கிடச்சிருச்சு ஓகேங்களா. சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா வேறு ஏதாவது 36 வரக்கூடிய ஃபார்மேட்ஸாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ 12ன்றதுனால நமக்கு இங்கே 6 6 பண்ணி வந்துருச்சு. சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது ஆனால் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வருது ஆனால் இந்த வேல்யூ வரலன்னா நம்ம வேறு ஏதாவது டேபிள்ஸை யூஸ் பண்ணணும் ஓகே. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இருந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எம் மைனஸ் ஆர் எம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வேல்யூஸை எழுதிட்டோம். இங்கே வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா போன சம்மில் வந்து நமக்கு எம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இருந்தது. நமக்கு எம் ஸ்கொயர் பக்கத்தில் எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எம் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குது நமக்கு 9ன்னு சொல்லி இருக்குது கரெக்டாக. அப்போ 9ன்னு இருக்கும்போது இது டேரெக்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது ரூட்டுன்னு சொல்லி எழுதக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 9m ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த 12m அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் கரெக்டாக. அது நம்ம என்ன பண்ணணும்னா -6m -6m அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் பிரிச்சதை இங்கே வந்து நான் m வச்சு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே +4ன்னு இருக்குது ஈக்குவல் டு 0 இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஜஸ்ட் இந்த 12க்கு பதிலாக இந்த வேல்யூவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு வேல்யூவில் நமக்கு என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வந்து காமனாக இருக்குது அண்ட் m வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது. இந்த இடத்துல 3m போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3 3s are 9 ஒரு 3 எடுத்துட்டோன்னா ஒரு 3 இருக்கும். m ஸ்கொயர்னு இருக்குது ஒரு m வெளியில் எடுத்துட்டோன்னா mன்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல பாருங்களேன் மைனஸ் அப்படியே இருக்கும். 3 2s are 6ல் நான் 3 வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே 2ன்னு இருக்கும். அண்ட் m வெளியில் எடுத்துகிட்டேன் இப்போ இங்கே எதுவும் இருக்காது ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமானா ரெண்டுத்துக்கு காமனாக டேபிள் வந்து நமக்கு 2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் கரெக்டாக. 2 3s are 6 2 2s are 4. 2 வெளியில் எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல நமக்கு 3ன்னு வரும் ஏன்னா 2 3s are 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல 2 2s are 4 இல்லை 2 நான் எடுத்துட்டேன்னா இன்னொரு 2 வந்து இருக்குது கரெக்டாக. அண்ட் தென் இப்போ எனக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ்ன்னு இருக்குது. இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது பாசிட்டிவ் ஆகிடும். இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவ் ஆகிடும். ஏன் எடுக்கிறேன்னா எனக்கு எடுத்தோடனே இந்த இடத்துல மைனஸ் வேணாம் அப்படின்றதுனால நான் இது என்ன பண்ணியிருக்கேன் வெளியில் எடுத்துட்டேன் ஓகே. இப்போ பாருங்களேன் 3m -2ன்னு இருக்குது 3m -2ன்னு இருக்குது. இந்த ரெண்டு இருக்கிறத நான் ஒரே இதுவாக எடுத்து எழுதிக்கிறேன். அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல வெளியில் தனியாக இருக்குல்ல இதை நான் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரூட்டாக எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது எப்பயுமே இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும் ஓகே. அண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவல் டு 0 தனித்தனியாக பிரிச்சுப்போமா அப்போது இதுக்கு ஒரு 0ன்னு வரும் இதுக்கு ஒரு 0 அண்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த -2 இந்த சைடு வரும்போது +2 ஆகிடும். இந்த 3 மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே பக்கம் வந்தால் நமக்கு டிவைடில் ஆகிடும். அப்போ m is equal to 2/3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள்
இந்த -2 இந்த சைடு வரும்போது நமக்கு +2ல கிடச்சிருக்கு. அண்ட் இந்த 3 இங்கே வரும்போது நமக்கு டிவைடட் பைல வந்துடும் கரெக்டாக. அப்போது m is equal to 2/3. இப்போ பாருங்களா, ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 2/3ன்னு இருக்குது, 2/3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது என்ன கண்டிஷன் நமக்கு சொல்லுதுன்னா, என்னுடைய ரெண்டு ரூட்டுமே எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அண்ட் அதே போல் என்னுடைய ரூட்ஸ் எல்லாமே ரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு எந்த கேஸில் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷன் பாருங்களேன், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அதாவது என்னுடைய ரூட்ஸ் வந்து ரியலாக தான் இருக்குது, என்னுடைய ரூட்ஸ் ஈக்குவலாகவும் இருக்குது. அப்போ நம்ம கண்டிஷனுக்கு ஏற்றது போல் இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த CF தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் C dot F is equal to அந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் தட் இஸ் case 2. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ண வேணாம், ஜஸ்ட் இப்போது உங்களுக்காக அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ பாருங்களேன், இப்போது m இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். 2/3 போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் m1 m2ன்னு பார்த்தோம், ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு வேல்யூ. இங்கே ஒரே வேல்யூவாக இருக்கும்போது m. ஸோ ஃபார்முலாலேயும் நமக்கு என்ன இருக்குது, m தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம 2/3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி நமக்கு இங்கே ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் பேண்ட் தேவையில்லை, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்காமல் CFோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னவாக இருக்கும், y is equal to இந்த CF வேல்யூ மட்டும் எழுதுனா போதும். ஸோ இந்த சம் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.